சென்னை உயர்நீதிமன்றம் அருகே விசிக தலைவர் திருமாவளவன் கார் மற்றும் பைக் மோதியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்றிருந்த நிலையில் பார் கவுன்சில் அலுவலகத்தில் நடந்தது என்ன என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முரளி வழங்க நாம் கேட்கலாம். முரளி, என்ன நடந்தது? வணக்கம். கடந்த 7ஆம் தேதி விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் ஆர்ப்பாட்டம் ஒன்றை உயர்நீதிமன்றத்தில் நடத்தியிருக்கிறார். அந்த ஆர்ப்பாட்டம் முடிந்து செல்லும் பொழுது அதே பகுதியில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி என்கிற வழக்கறிஞர் அவருடைய இருசக்கர வாகனம் மோதி இருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக ஒருவர் மாற்றி தாக்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில் இருவர் தரப்பிலும் இருந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பார் கவுன்சிலில் அவர் உள்ளே செல்லக்கூடிய காட்சி சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அவர் உள்ளே சென்று பதுங்குவதும் அதே போன்று விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த நபர்களும் அவரை தாக்கக்கூடிய அந்த காட்சியும் பதிவாகி இருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சி தான் தற்பொழுது வைரலாகி வருகிறது. ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக இரு தரப்பினர் பிரிவின் கீழ் இரு தரப்பினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் எஸ்பிளனேட் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதனை அடுத்து அவர்களுக்கு இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என சம்மனும் வழங்கப்பட்டது. அந்த சம்மன் தொடர்பாக இன்று காலை 11 மணிக்கு மேலாக ராஜீவ்காந்தி எஸ்பிளனேட் காவல் நிலையத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்திருக்கிறார். இன்று மாலை விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக பார்வேந்தன் என்பவரும் நேரடியாக காவல் நிலையம் சென்று ஆஜராகி இருக்கிறார். இந்த நிலையில் அவர் பார் கவுன்சிலில் உள்ளே சென்று அந்த பதுங்கக்கூடிய காட்சி தான் தற்பொழுது இந்த போலீசார் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை உயர் அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சார்,